வணக்கம், என் பேர் சௌந்தர். நான் வந்து டூ வீலர் மெக்கானிக்காக தான் இருக்கிறேன். என் பொண்ணு இந்த கிளப்பில் தான், இளம்பெயில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் தான் விளாட்றாங்க. அதுபோக என் பொண்ணுக்கு என்ன உண்டோ அதே போல் எல்லா பிள்ளைங்களுக்கும் நீ கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து பாதுகாப்பு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டாக சேர்ந்து நாங்கள் ஒரு பேரண்ட்டாக சேர்ந்து ஒரு அகாடமி இந்த ஃபார்ம் பண்ணது அந்த இளம்பெயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ 4 வருஷமாக வெற்றிகரமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. கொரோனாவுக்கு பிறகு ஆரம்பித்தோம், இன்னை வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. நல்லா போன இடங்கள் நல்லபடியாக பரிசு வாங்கிக்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்காங்க. நல்லா ஆர்வமாக பிள்ளைங்க காலை 6 மணி டு காலையில் 7 மணி எந்த எக்ஸாம் எந்த மழை எது இருந்தாலுமே காலை கிரவுண்டு மாலை கிரவுண்டு கம்பல்சரியாக பசங்க வந்துடுவாங்க. நாங்கள் விட்டாலுமே அவங்க விட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமாக இன்றைக்கி வந்து சேர்றாங்க. அதுபோல் அவங்களோட பேரண்ட்டு இன்றைக்கி 17 பசங்க இருக்காங்கன்னா 17 பசங்களோட பேரண்ட்டு நல்ல சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வச்சு தான் இந்த பிள்ளைங்க இவ்வளோ வளர்ந்ததுக்கு ஒரு காரணம், முதல் காரணம். அடுத்தது தான் அவங்களோட ஆர்வம். நாங்களாம் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஒரு இந்த அளவுக்கு இளம்பெயில் இந்த அளவுக்கு மேலே வந்துருக்குன்னு சொல்கிறா இருந்தால் அந்த ஒவ்வொரு பிள்ளைங்க இன்றைக்கி 17 பிள்ளைங்க நீங்கள் இந்த பேட்டி எடுத்துப்பாங்க சார். இந்த நம்ம இளம்பெயில் ஸ்போர்ட்ஸ் கிளப் இவ்வளவு வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட பேரண்ட் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும்
எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது அவங்க தான் முதல் காரணம். அதுக்கு நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த எஸ்ஆர்எம் உங்கள் சேனல் மூலமாக இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. லூகாஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அபிமானி நம்ம டீமோட அபிமானி இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு காலில் அடிபட்டுனா சொல்லி முதலாக அன்றைக்கி டாக்டர் தூக்கிட்டு போனால் அவன் தான் என்னன்னாலும் பண்ணுவான் நம்ம பிள்ளைங்களுக்காக. அது அவன் சொல்லக்கூடிய அவன் உயிரை கூட கொடுப்பான். இன்றைக்கி ஒரு பிள்ளைங்களுக்கு அவன் பிளட் குரூப் சேர்ந்துருக்கு 1 லிட்டர் ரத்தத்தை எடுக்கணும் கூட ஆள் எலும்பு தூரமாக தான் இருப்பான். ஆனால் ரத்தம் இருந்தால் கூட கொடுத்துருவான். அப்படி ஒரு இறக்கணும் உள்ள பையன். இன்றைக்கி அந்தளவுக்கு அவன் அதிகமான விஷயத்த பிள்ளைங்க பண்ணியிருக்கான் லூகாஸுங்கிற பையன். அவங்க பேரண்ட் இப்போ ஒரு பிள்ளைங்க அடிபட்டுருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு கூட தெரியாது, அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் நிற்பான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தடை விடுறதோ, ஒரு ஆர்த்தோ டாக்டரை போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு காமிக்கிறதோ, அதில் லூகாஸை மிஞ்சா எங்களால் முடியாது. நாங்கள் கூட அவனுக்கு கீழே தான் இந்த விஷயம் பண்ணுறதில்ல. ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அவன் சொந்த வேலையை போட்டு முதல்ல வந்து நிற்பான். இன்றைக்கி கூட அவன் வர முடியாத சூழ்நிலை அவனோட சொந்த இன்னைக்கு 2 நாள் மேட்ச் ஏதமாக பிள்ளைங்க கூட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீ முடியாமல் தான் போய் வேலையை பார்த்துட்டு இருக்கான், ஆஃபீஸ் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான். வேலை லீவ் போட முடியாத சூழ்நிலை. ஆனால் கிரவுண்டு வந்தாக்கி அவனை மிஞ்சா ஆளு எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி நம்பர் 1 எங்களுக்கு அவன் தான். அவனை விட்டால் எங்களுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி இளம்பையில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறது அவன் ஒரு சொல்லுவாங்களா பேஸ்மெண்ட், அவன் ஒரு முக்கியமான காரணம். நான் தான் சிவனோட அப்பா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பிள்ளைகள் நல்லபடியாக கொண்டு வந்துடணும் ஆசைப்படுறோம். வணக்கம், என்னோட பேர் சிவசிதம்பரம். இந்த பிள்ளைங்களை கபடி விளாடுறதுக்கு நிறைய இடத்துக்கு கூட்டி போய் அவரோட பிள்ளைங்களோட பேரண்ட்ஸு கபடி மூலமாக அந்த பிள்ளைங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி உருவாக்க நாங்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் சிவா. நான் வந்து இப்போ எம்பிஎட் பண்ணிருக்கேன். நான் வந்து படித்து அந்த கேமு 11th படிக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த கேம் தெரியும். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆட்கள் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்து அப்படின்னு இல்லை. ஒரு சில பேர் ஊரில் இருக்கவங்களால கபடி விளாண்டு அப்படி அவங்க கூட ஒரு வருஷம் பயணித்ததில் அதில் ஆர்வம் ரொம்ப வந்து பண்ணேன். அப்புறம் அதில் என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல. அந்த டைமில் பண்ணனால எனக்கு வழிகாட்டுதல் இல்லை, எதுவும் இல்லைன்னொன்னே அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஆனால் ஆர்வம் ரொம்ப இருந்தது. அந்த ஆர்வத்தை நம்மளால் சாதிக்க முடியாததை நம்ம ஒரு பிள்ளைங்களை வச்சு சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது. எப்போ ஆரம்பிச்சது சார் இந்த அகாடமி? ஆரம்பித்து 5 வருஷம் இருக்கும். அதாவது பிள்ளைங்க கபடின்னு ஆட ஆரம்பித்து 5 வருஷம் இருக்கும். ஆமாம், இளம்புயல் நாங்கள் ஆரம்பித்து வந்து 2021. ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் தான் கோச்சாக இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. அப்புறம் என்னன்னா இப்போ மெயின் இந்த பிள்ளைங்க இப்போ நம்மகிட்ட ஒரு 17 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் நம்மளை ஆட வச்சு நம்மளால் முடியாத தமிழ்நாடோ ஒரு டிஸ்ட்ரிக்கோ நான் பெரிய அளவில் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னா இப்போ நம்ம வார்த்தையால் சொல்லி எதையும் முந்திக்காமல் பிள்ளைகளை அச்சீவ் பண்ண வச்சு காட்டணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு இலக்காக இருக்குது. வணக்கம், என் பேர் பிருந்தா. எஸ்எஸ்சி மாதப்பட்டினம் பள்ளியில் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இளம்பில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 4 வருஷமாக கபடி விளையாண்டுருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஜிபி செலெக்ஷனில் நேஷனல் ஆடிருக்கேன். சூப்பர். என் பேர் சிவானி. நான் எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதப்பட்டினத்தில் 9th படிக்கேன். இளம்பில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 4 வருஷமாக விளையாடுறேன். என் பேர் பிரியா. நான் எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 4 வருஷமாக இளம்பில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் விளையாண்டேன். வணக்கம், என் பேர் மெர்லின். நான் எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதப்பட்டினத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 1.5 வருஷமாக கபடி விளையாடுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம், என் பேர் ஹரிஷ்னி. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதுக்கு நான் இளம்பில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 4 வருஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் அஜிதா. நான் எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இளம்பியல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 3 வருஷமாக கபடி விளையாடுறேன். வணக்கம், என் பேர் ஸ்வர்ணாதேவி. நான் வந்து எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மாதப்பட்டினம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இளம்பியலுக்கு 4 வருஷம் கபடி. வணக்கம், என் பேர் மகராசி. எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இளம்பியல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 4 வருஷமாக விளையாடுறேன். சூப்பர். வணக்கம், என் பேர் அபிநயா. நான் எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதப்பட்டினத்தில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இளம்பியல் ஸ்போர்ட்ஸ்க்காண்டி 4 வருஷம் விளையாண்டுருக்கேன். சூப்பர். இதுதான் கேமரா, இங்கே பார்க்கணும். வணக்கம், என் பேர் கீர்த்திகா. நான் எஸ்எஸ்வி மேல்நிலைப்பள்ளியில் மாதாப்பட்டினத்தில் 10th படிச்சிட்ருக்கேன். இளம்பியல் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காண்டி 3 வருஷம் விளையாண்டுருக்கேன். வணக்கம், என் பேர் தேவி. நான் எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதாப்பட்டினத்தில் படிச்சுட்ருக்கேன். இளம்பியல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 3 வருஷம் விளையாண்டுருக்கேன். வணக்கம், என் பேர் பிரவீனா. எஸ்எஸ்வி மேல்நிலைப்பள்ளி மாதாப்பட்டினத்தில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இளம்பியலில் 1 வருஷமாக விளையாண்டுட்ருக்கேன். வணக்கம், என் பேர் இன்சியா. எஸ்எஸ்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 3 வருஷமாக எம்பிஎல் டீமில் விளையாடுவேன். வணக்கம், என் பேர் பிரதீஷா. நான் எஸ்எஸ்வி மாதப்பட்டினம் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 1 வருஷமாக இளம்பியல் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காக விளையாடுறேன். வணக்கம், என் பேர் மரியதரசா. நான் எஸ்எஸ்வி மாதாப்பட்டினத்தில் 10th படிக்கிறேன். நான் இளம்பியல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 1 வருஷமாக விளையாடுறேன். குழந்தைங்க எப்படி ஆடுறாங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம டீம்லேருந்து ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ் ஆடிருக்காங்க.
அவங்க பேர் வந்து பிருந்தா. அண்டர் 14 கேட்டகரியில் மெயின் ஆர்ட்ஸ் பிடிச்சிருந்தாங்க. ஓகே. ஆமாம். ப்ளஸ் சிறந்த மேட்ச்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. சிறந்த ஆல்ரவுண்டராக வந்து மகாராஷ்டிராவில் நடந்த மேட்ச்சில் நல்லா விளையாடிருக்காங்க. ஆமாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டு போன கோச்சுன்னு சொன்னாங்க, உங்கள் பிள்ளை நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. இது போல் எல்லா பிள்ளைகளையுமே கண்டிப்பாக வந்து நேஷனல்ஸ் ஆட வைக்கணும். அதுதான் பெரிய இலக்கு எங்களுக்கு. இப்போ நம்ம போய் கூப்பிட்டாலோ வச்சாலோ டக்குன்னுலாம் எடுத்த முடிவுலாம் இல்லை. இது வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த டீமை வந்து ஒவ்வொருத்தரையாக வீட்டில் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய தடங்கள் சதறல் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மீண்டெழுந்து இப்போ தான் நாங்கள் ஒரு வருஷமாக நல்ல திருப்பி ஃபார்முக்கு. இந்த எல்லா குழந்தைங்களும் ஒரே ஊராங்க சார்? ஒரே ஊர் தான் சார், எல்லாருமே ஒரே ஊர் தான். இப்போ இதுதான் கிரவுண்டு. ஆக்சுவலாக நம்ம கிரவுண்ட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து ப்ராக்டிஸ்லாம் எப்படிங்க சார்? டெய்லி ப்ராக்டிஸ் எப்படி சார்? டெய்லி ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் 2 செக்ஷனாக இருக்குது சார். மார்னிங் ஈவினிங் 2 செக்ஷன் இருக்காங்க. ஆமாம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்போம், 7:30 வரையும் போகும். அதுக்கடுத்து ஸ்கூல் போகிறனால பிள்ளைங்க 9th போனதுனால ஸ்கூல் 8:30க்கெலாம் ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். அதனால் நாங்கள் 7:30க்கே முடிச்சு விட்ருவோம். அங்கே கிளம்பி போகிறது கரெக்டாக இருக்கணும். அப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 8 மணி வரையும் வந்து ப்ராக்டிஸ் போகும் சார். நன்றி. சரிங்க சார். இது வந்து கிராமம், எல்லாமே சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க. இதை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பீங்க. இந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? ஏன்னா கிராமத்து பிள்ளைங்க ஒரு கூட்டத்தில் ட்ரௌசரை போட்டுட்டு ஆடணுன்னா அவங்க பேரண்ட்ஸு எப்படி எடுத்துக்குவாங்க என்னன்னு தெரியாது. அதையும் மீறி இத்தனை குழந்தைங்களை நீங்கள் உருவாக்கி ஒரு அகாடமியாக உருவாக்கி நாங்கள் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், இவங்களுக்கு ரூம் இருக்குது, எல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து எக்கு பாதாம்னு எல்லாம் நிறைய கொடுத்து குழந்தைங்களை நல்லா ஹெல்த்தியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பக்கத்தில் தான் கிரவுண்டு. அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க சார் பேரண்ட்ஸோடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு எப்படின்னா, இப்போது நாங்கள் அங்கே மேட்ச்சுக்கு போயிருப்போம். எங்களோட ஆர்வத்தோட அவங்களோட ஆர்வம் ரொம்ப இதாக இருக்கும். எப்போ லைவ் லிங்க் எப்போ வரும் அப்படின்னு குரூப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் லைவ் இல்லைன்னா வருத்தப்படுவாங்க பிள்ளைங்களோட மேட்சை பார்க்குறதுக்கு. அப்புறம் இப்போ ஒரு நாள் லீவு மழை பெய்யுதுன்னா லீவு, ஸ்கூல் கிரவுண்டு லீவு அதாவது கிரவுண்ட் வச்சிட மாட்டாங்களான்ற அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஃபோன் அடிச்சு இன்னைக்கு மழை வெறிச்சிடும், நீங்கள் அனுப்பி விடட்டுமா பிள்ளைகளை, அந்த அளவுக்கு கேட்குறவங்கலாம் இருக்காங்க இந்த இதில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து. சூப்பர் 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 சார். அதனால பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே சரி அவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொருத்தரையும் அனுப்பி விடுறாங்க. சார் இப்போ டெய்லி 2 நேரம் ப்ராக்டிஸுங்கிறதுனால குழந்தைங்க படிப்பு ஏதாவது பாதிக்குதா? இல்லை குழந்தைங்க படிப்பெல்லாம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஏன்னா அது வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது இல்லையா? ஆமாம் சார். முக்கியமாக வந்து என்னென்னா படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். படிப்பு ப்ளஸ் கேம் இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஆமாம். நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே போகிறனாலும் என்ன படிப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையே ஒரு கோட்டாவில் கிடைக்குது, நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே கிடைக்குதுனாலும் என்ன படிப்பு நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும். அப்போ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நீங்கள் படிப்பு எந்த அளவுக்கு கேம் இருக்கோ அந்தளவுக்கு படிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா கிடைக்கும். அதனால் படிப்புலேயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் குழந்தைங்க படிப்பில் எப்படி இருக்காங்க சார்? சார் படிப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த எக்ஸாம் டைம்லலாம் நாங்கள் தனியாக கிளாஸ் எடுப்போம் சார் பிள்ளைங்களுக்கு. ஆமாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிள்ளைங்க இதில் இருக்காங்க. அதுக்குன்னு இந்த இங்கே கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணுறது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகள் யாருமே வந்து ஆவரேஜ், அதாவது குறைஞ்சது 50% மேலே தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிளாஸ் 2nd ரேங்க் 3rd ரேங்க் தான் எப்போவுமே. 9th படிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அர்ஷினி பார்த்துட்டிங்கன்னா 4 வருஷமாக நம்ம கிளப் தான் விளாண்டுருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து இப்போ படிப்புனால ஒரு வாய்ப்பு வந்து மாடர்ன் நம்ம கவர்மெண்ட் மாடர்ன் ஸ்கூலில் வந்து இடம் கிடச்சிருக்கு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை தான் சொல்கிறேன், அந்த படிப்பும் இருக்கணும். அது இருந்தால் தானே. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு நாளும் கிரவுண்டுக்கு லீவ் போட்டு தான் கிடையாது. எல்லாருமே லீவ் போட மாட்டாங்க, எதுக்குமே தேவையில்லாமல் யாருமே லீவ் போட மாட்டாங்க. அருமை அருமை. ஆமாம் சார். இவ கிளாஸில் 1st ரேங்க் 2nd ரேங்க் எடுக்கல பிள்ளை, இவளும் அதே மாதிரி தான் 1st. ஆமாம். எல்லாரும் வந்து எவ்வளோ கேமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு படிப்புக்கும் முக்கியம் கொடுக்கணும் தங்கங்களா. 2 கண்ணு மாதிரி அந்த ஈக்குவலாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பில் போகிறோம் அல்லது அப்படின்னால ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க முடியாமல் போனாலும் கூட நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணுன்னா அடுத்து நமக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம். அதனால் 2க்குமே ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எல்லோரும் வந்து நல்லபடியாக தொடர்ச்சியாக இதே ஒத்துமையோடு இருந்து ஆடணும், எல்லா சப்போர்ட்டோட. எதிர்காலத்தில் வந்து ஒரு சக்தி பரசு, ஒட்டஞ்சத்திரம் டீமு, பிகேஆர் எல்லாம் எப்படி கேட்குறாங்களோ, கண்ணகி நகர் டீம் எல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம டீமே தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு மாறணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ரசிகர்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.